ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த போல்ட் அல்டிமா ஏரி ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு பிளிப்கார்ட் அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல இப்போதைக்கு ரெண்டு தான் அவைலபிளா இருக்கு. ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ராப்பும் அண்ட் அந்த லெதர் டைப் ஸ்ட்ராப்பும் இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸே 2700 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தா? இந்த பிரைசிங்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. சூப்பராகவே எடுக்கு. ரெண்டு இடத்துலயுமே லேக்ல செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இப்ப என் கையில கட்டியிருக்க பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்மார்ட் வாட்ச். இதோட திக்னஸ் 9 mm. ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்சோட திக்னஸ் வெறும் ஒரு 8 mm சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இவங்க தான் ரொம்ப சிம்மஸ்டான ஒரு ஸ்மார்ட் வாட்சும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு கவர் பண்றாங்க போட் தரப்புல இருந்து. ஸோ ஃபயர் போர்ட்லயுமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு ரொம்ப ஸ்லிம்மஸ்டா. ஸோ அதையும் நம்ம கூடிய விரைவில் அன்பாக்சிங் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த போட் அல்டிமா ஏரிஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தா பார்க்க போறோம். நிஜமாவே இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த் இல்லையா? வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, முதல் பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயில பிரீஃபா பார்ப்போம். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு பிடிச்சு போய் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிளிப்கார்ட்லயும் இருக்கு, அமேசான்லயும் இருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. எப்பயும் போலதான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் போல்ட் அல்டிமா ஏரிஸ் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். ஒரு காம்பேக்டான பாக்ஸ் தான். முன்னாடி போல்ட் அல்டிமா ஏரிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேயோட ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் இந்த சைடு ஒரு QR கோட், ஆப்போட QR கோட், பாக்ஸ்க்கு இந்த சைடு போட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் இந்த சைடு எங்க மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி விஷயங்கள் கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ண நம்ம கையில முதல் ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ரேப்பரை சுத்தி அப்படி நீட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாட்டம்லயே ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் இருக்குங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போக்கோ பின்ஸ்ல சார்ஜிங் கேபிள்ஸ், சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த ரேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பேப்பரை ரிமூவ் பண்றதே பெரிய ஒரு சூப்பரான ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பை பண்ண இந்த போட் அல்டிமா ஏரி ஸ்மார்ட் வாட்ச். இதோட திக்னஸ் பாருங்க, வெறும் ஒரு 8 mm கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை பொறுத்தளவு 3 கலர்ஸ்க்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளிப்கார்ட், அமேசான்ல அவைபிளா இருக்கு. ஆனா ரெண்டு கலர் தான். இந்த லெதர் டைப், இந்த பிளாக் கலர் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒயிட் கலர் ஆஃபர் பண்ணல, இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காட்டுது. இதோட பிரைசிங் 2700 ரூபாய். அந்த ஸ்டாப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெதர் ஸ்டாப் போயிட்டீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் வெறும் ஒரு 42 கிராம். இதோட மெட்டல் பாடி டிசைன் அண்ட் ஸ்ட்ராப் எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு 42 கிராம்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோட திக்னஸ் வெறும் ஒரு 8 mm கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இங்க ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான் அண்ட் பாலிகார்பனேட் ஸ்ட்ராப்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி இந்த பபிள் டைப் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ராப் பிடிக்கலன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது ஒரு 22 mm ஸ்ட்ராப் சொல்லிக்கலாம். அண்ட் டிசைன் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் டைல ப்ராட் பண்றாங்க. ஒரு 8 mm திக்னஸ்ல வெறும் ஒரு 42 கிராம்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான், அதுவும் ரொட்டேட்டிங் குரோம் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. மீதி ஏரியா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல். சூப்பர் அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட் பிராண்டிங், சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த போக்கோ பின் சப்போர்ட் இருக்கு. சென்டர்ல சென்சார் பொசிஷன் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மைக் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து இங்க ரொட்டேட்டிங் குரோமோட ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இந்த வட்டம் உங்களுக்கு இந்த வைப்ரேட்டிங் இல்லாம வந்திருக்கு. ரொம்ப ஒரு மினிமம்லா இருக்கு. மீதி இதுல பாத்தீங்கன்னா வைப்ரேட்டிங் நம்மளால உணர முடியும். இதுல வைப்ரேட்டிங் இல்லாம வந்திருக்கிறது ஒரு புது ஃபீலிங்ஸா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோட டிசைன் தான் ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. மீதி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பல்ஜியா இருக்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்சோட கான்செப்டே திக்னஸ் தான். எங்களோட ஸ்மார்ட் வாட்ச் திக்னஸ் கம்மியா இருக்கும். இந்தியன் மார்க்கெட்லேயே பொறுத்தளவு இன்னைக்கு எங்க ஸ்மார்ட் வாட்ச் தான் 8 mm இருக்கு, வேற யாருமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஏஐ ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும், இல்ல இதோட போட்டோட ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும், இதோட திக்னஸ் பாருங்களேன். பாருங்க, இது 8 mm, இது 8 mm, இது 9 mm. நிஜமாவே செம்ம மெல்லியமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இங்க ரவுண்ட் டைல் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து ரெக்டாங்கிள் வித் ஸ்கொயர்ல ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் பல்ஜியா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க சர்க்கிளா இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஒரு தின்னஸ்டான ஒரு ஃபீலிங்ஸை இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எடுத்துட்டு வந்திருக்க முடியுதுன்னே சொல்லலாம். அதுதான் ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. என்னைய பொறுத்தளவு டிசைன் எந்த ஒரு இடத்துலயுமே குறை இல்லை, அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ தாறு மாறுங்க.
இதுக்கு முன்னாடி போல்ட்டோட யூஏ காட்டிலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஏ ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. அதை பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதை மேல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது கீழ இருந்து ஸ்வைப் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது டேட்டு, டைமு அண்டு கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, காலம்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷார்ட்கட் கீஸா கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இருக்கு, ஃபிளாஷ் லைட் இருக்கு, அண்ட் ரிங்கிங் அண்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் காலத்துல உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், ஸோ ஆக்டிவிட்டிஸை வந்து ஒரு புது லுக்ல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும், கேலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கோம், இது மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் இருக்கு, அண்ட் ஹார்ட் ரேட் மெஷரிங் ஆஃபர் பண்றாங்க, அண்டு பிளட் மெஷரிங் ஆஃபர் பண்றாங்க. அது போக ஸ்ட்ரெஸ் ஆஃபர் பண்றாங்க, வெதர் ரிப்போர்ட் இருக்கு, அண்டு ஃபீமேலோட சைக்கிள் ட்ராக்கிங் இருக்கு, அண்டு கஸ்டமைஸ் ஷார்ட்கட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வேணும், ஆக்டிவிட்டிஸ் வேண்டாம், ஸ்லீப் வேண்டாம், இல்லை நம்மளுக்கு வெதர் ரிப்போர்ட் வேணும், மியூசிக் வேணும், கால் மெனோஸ் வேணும், இது மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை அசஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனு, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரிப்ளை எல்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் அசஸ் பண்றதுக்கு இங்கே பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணா நம்மளால பாத்துக்கிட முடியும். அது போக நம்மளால லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது மேல உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, அடுத்து பேட்டரி பர்சன்டேஜ், டேட் அண்ட் மந்த் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் மியூசிக் கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன்ஸ், வெதர் ரிப்போர்ட் இருக்கு, ரீசென்ட்லி யூஸ்டு ஆப் இது வந்து ஷார்ட்கட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கோம், இது மாதிரி விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் சுவிட்சும் இதுல டிஃபால்ட்டா முன்னாடியே நம்மளால அசஸ் பண்றதுக்கு, ஸோ எல்லா ஆப்ஷனும் முன்னாடியே கொடுத்துருக்காங்க அனிமேஷன் சுவிட்ச் பண்றது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன அனிமேஷன் வேணுமோ டகார் நம்மளால லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணிட்டு இது மாதிரி விஷயங்கள் நம்மளால ஈஸியா அசஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு 4 சைட்ஸ்ல நம்மளால ஷார்ட்கட்டா நிறைய விஷயங்கள் நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது மெனு. மெனுஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த மெனுக்குள்ள போனோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்மளோட அந்த ரொட்டேட்டிங் ரோமா ஒன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மெனுக்குள்ள போயிருது. மெனுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் பேக் சைட் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த பேக் சைட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்ல வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பிளாக்கா இருக்கும், நட்டம் ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர்லாம் நம்மளால அசஸ் பண்ண முடியாது, பட் ஆனா பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, எக்ஸசைஸ் ரெக்கார்டு இருக்கு, அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸ்லீப் மெஷரிங், ஹார்ட் ரேட் மெஷரிங், SpO2, ஸ்ட்ரெஸ் மெஷரிங், பிரீத் எக்ஸசைஸ், கால் மெனோஸ் இருக்கு, மெசேஜ், வெதர் ரிப்போர்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட்டும் இருக்கு, கேமரா அண்ட் மியூசிக் கண்ட்ரோல், அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர், கேலண்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டே பை டேட் உங்களுக்கு காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு கிளாக் இருக்கு, சைக்கிள் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, கால்குலேட்டர் இருக்கு, கால்குலேட்டர் ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அண்ட் புதுசா நோட்டம் பாருங்களா, பெட் கிளாக் மோட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துட்டீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் நம்ம சார்ஜ் பண்ணும் போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க, பிளஸ் பாயிண்ட். அடுத்து ஃபிளாஷ் லைட், SOS சிஸ்டம் இருக்கு, அண்ட் ஃபைண்ட் மை போன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வாட்ச் ஃபேஸஸ் செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரு 6 வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட கஸ்டமைஸான இமேஜையும் வால்பேப்பரா நம்மளால வச்சுக்கிற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜென்ரல்ல போயிட்டீங்கன்னா வேக்கப் கெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேணுமா வேண்டாமா, எவ்வளவு நேரத்துல இருக்குன்னு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பிரைட்னஸ் இருக்கு, ஸ்கிரீன் ஆன் டைம் எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளவு செகண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். டூ நாட் டிஸ்டர்ப் அண்ட் பாஸ்வேர்ட் சப்போர்ட்டும் இதுல கொடுக்கறதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, வேணுமா வேண்டாமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல டிஜிட்டல் வேணுமா அலாங் வேணுமா, இது மாதிரி விஷயங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி அவைலபிளா இருக்கு. அண்ட் தீம்ஸ் பாத்துட்டீங்கன்னா நிஜமே நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்க அந்த லாஸ்ட்ல அந்த பாக்ஸ் தீம் புதுசா அந்த போட்ல எடுத்து வந்திருக்காங்க, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து கால் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ கால் செட்டிங்ஸ்குள்ள ரிங் வேணுமா, வைப்ரேட் வேணுமா, எல்லாம் ரெண்டுமே வேணும்னாலும் ஆன் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அலாரம் கிளாக் ரிங்கிங் இருக்கு. அனிமேஷன் சுவிச்சஸ் நம்ம முதல்ல டிஃபால்ட்டா லெஃப்ட் சைட்ல கீழே பார்த்துன்னு பார்த்தீங்களா, அனிமேஷன் சுவிச்சஸ் நம்மளோட அந்த 4 நேவிகேஷன் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இது மாதிரி அனிமேஷன் வேணுமா, எப்படிலாம் வேணும், இது மாதிரி விஷயங்களை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அண்ட் சிஸ்டம் மெனு இருக்கு. சிஸ்டம் மெனுக்கு போயிங்கன்னா பவர் ஆஃப், ரீபூட் அண்ட் ரீசெட், இது மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் அபவுட் இந்த டிவைஸோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க, இதுக்குள்ள மெனுஸ்குள்ள இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது போக மெனுஸோட டச் சென்சிட்டிவ்
தாறுமாறா இருக்கு. இவங்களோட யூஐயோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள போட்டோட யூஐயா இருக்கட்டும், இப்போ உள்ள போட் யூஐ இருக்கட்டும், இந்த வாட்ச்ல நிஜமாவே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டா பேக் சைடு உள்ள வால்பேப்பரும் அண்டு இந்த டச் சென்சிட்டிவும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ரொட்டேட்டிங் க்ரோம் நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்ரு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சைலண்டான ஒரு அந்த ரொட்டேட்டிங் க்ரோம் யூஸ் பண்றது இன்னொரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இது மாதிரி ஒரு விஷயங்களோட கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பத்தி அங்க பார்க்க போறோம். பேட்டரி எத்தனை ஆம்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணல, பட் ஆனா என்னோட யூசேஜை பொறுத்தளவு ஒரு 3 to 4 days வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் வருது. நிஜமாவே ஐ சோ இம்ப்ரெஸ். பேக் சைட் பாத்தீங்கன்னா போக்கோ பின் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹவர், அதாவது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 1 hour எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா 3 to 4 days நம்மளோட ஃபோன்ல கனெக்டிவிட்டி பண்ணிட்டு யூசேஜ் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு பேட்டரி டியூரபிள் கிடைக்குது. அது போக நீங்க நம்ம இந்த வாட்சை ரொட்டேட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் மாறி மாறி வரும். அதாவது வெர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்க 2 சைடுமே வெர்டிக்கல் ஹரிசாண்டல் யூஸ் பண்ணும் போது வாட்சோட சைடு வந்து மாறுது பாத்தீங்களா. மீதி பிராண்ட்ஸ்ல இவங்க இது மாதிரி ஆஃபர் பண்றது இல்லை. பட் ஆனா போட் இந்த யூஐ வேற லெவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட வந்திருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்போட இன்டர்ஃபேஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்பயும் போலதான் இந்த போட் கிரிஸ் ஆப், பிளே ஸ்டோர், iOS ரெண்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா போட் லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா. அது கீழேயே இந்த போட்டோட ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பெர்சன்டேஜ், டைம், அந்த டேப் டு சிங்க் ஆப்ஷன்ஸ் ரெகுலரா நம்ம போட் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஃபர்ஸ்ட் காலத்துல நம்மளோட டேட்டால எவ்வளவு நடந்திருக்கோ இது மாதிரி விஷயங்கள் டேட்டாவில கலெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா வில்னஸ், இதுலதான் பாத்துட்டீங்கன்னா நம்மளோட வில்னஸ் அண்ட் மூவ்மெண்ட் அண்ட் இது மாதிரி விஷயங்களோட டேட்டாஸ், அதாவது இதுலயுமே நம்ம எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கோம், நம்மளோட ஹார்ட் ரேட் சென்சார் எவ்வளவு இருக்கு, SpO2 சென்சார்லாம் எவ்வளவு இருக்கு, இது மாதிரி உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு செகண்ட் காலம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா மை வாட்சஸ், இது வந்து ஒரு முக்கியமான காலம்னே சொல்லலாம். ஸோ வாட்ச் ஃபேசஸ் அண்ட் பேட்டரி பெர்சன்டேஜ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதன் மூலமா பண்ணிக்கிட முடியும். அது போக அந்த வாட்சில கூட அலாரம் செட் பண்றது அண்டு ரைஸ் டு வேக் இது மாதிரி விஷயங்கள் நிறையவே இதுல தான் பண்ண முடியும். வாட்ச் ஃபேசஸ்குள்ள போய் பாருங்களேன், இன்னொட்டும் ஒரு புதுசா நிறைய ஒரு இனோவேட்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க வாட்ச் ஃபேசஸை பொறுத்தளவு. இன்னொட்டும் புதுசா அந்த அனிமேஷன் வாட்ச் ஃபேசஸ் டிஃபால்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே சூப்பராகவே இருக்கு. ஒரு 100+ வாட்ச் ஃபேசஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல டோட்டலி வாட்ச் ஃபேசஸ் எல்லாமே புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து கீழே பார்த்துட்டீங்கன்னா அந்த அலாரம் செட் பண்றது முதல்ல சொன்ன மாதிரி, அண்ட் ஃபிட் க்ரூஸ் சொல்லவே வேண்டாம். நம்மளோட SSIs வந்து டிஃபால்ட்டா இதுல செட் பண்ணிட்டு என்ன டைம் வேணும் இது மாதிரி விஷயங்களை அசஸ் பண்றதுக்காக 4th காலம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் காலம் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா இதுக்குள்ள நம்மளோட ப்ரொஃபைல் அண்ட் வாட்ச் ஃபேசஸ் அண்ட் இது மாதிரி விஷயங்கள் தான் டே டு லைஃப் எவ்வளவு நடந்திருக்கோம் செஞ்சிருக்கோம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு வாட்ச் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அலாரம் செட் பண்றது, செகண்டரி ரிமைண்டர், ப்ளூடூத் காலிங், ஃபைண்ட் மை வாட்ச் அண்ட் வெதர் செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஸோ இது மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்றதுக்கு தான் அந்த 4th காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது அது தவிர்த்து இந்த அபவுட் வாட்சோட டீடைல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரோட அப்கிரேடட் எல்லாமே இந்த ஃபைனல் காலத்துல தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆப் இன்டர்ஃபேஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போனும் வாட்சும் சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணாதான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு பேக் சைடு டாப்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்துல மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல டைலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கான்டாக்ட் சிங்க் பண்ணணும்னா நம்ம ஆப்ல போய் 20 கான்டாக்ட் சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். கால் ஹிஸ்டரியும் நம்மளால எடுத்துக்கிட முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பேசும்போது கால் குவாலிட்டி நிஜமாவே நல்லாவே இருக்குங்க. இங்கிட்டு இருந்து பேசுறது அங்கிட்டு இருந்து கேட்கறது நிஜமாவே வாட்சோட ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் டச் சென்சிட்டிவ் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா இருக்கிறதுனால நம்மளால கரெக்டா நம்மளால அக்யூரேட்டா பண்ண முடியுது. கால் அட்டன் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அண்ட் கால் ஹிஸ்டரி பாக்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போன சீரீஸை காட்டிலும் இந்த சீரீஸ்ல உங்களுக்கு அந்த யூஐ வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டா இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னே சொல்லலாம். யூஐ இன்டர்ஃபேஸ் அது கால் குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்பீக்கரோட மைக் முதல்ல சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போல்ட் அல்டிமா ஏரிஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 3
ஸ்ட்ராப் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இப்போதைக்கு அவைபிளா 2 ஸ்ட்ராப் கான்செப்ட் தான் அவைபிளா இருக்கு. பேஸே 2800 ஹையர் வேரியன்ட் 3000 ஆஃபர் பண்றாங்க. பையன் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்லிம்மஸ்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஸ்டைலிஷான ஸ்மார்ட் வாட்ச் தேடிக்கிட்டே இருக்கேன்னா கண்டிப்பா இந்த போட் அல்டிமா ஏரிஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்துனே சொல்லலாம். அதெல்லாம் காட்டிலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ தான் பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக இதோட வெயிட் வெறும் ஒரு 43 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 8 mm கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன கவர் பண்றாங்கன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நாங்க தாங்க ஸ்லிம்மஸ்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச், வெயிட் கம்மியான ஸ்மார்ட் வாட்ச் யாருமே இதளவு கொண்டு வரல. அது போக ஆம்லன் பேனல் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு 1000 nitsல ஒரு பிரைட்டான பேனல் கொண்டு வந்திருக்கோம். மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும் போது நாங்க வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்டா, வெயிட் கம்மியா, ஒரு புது நியூ யூஐ லுக்ல நாங்க இருக்கோம். கண்டிப்பா எங்களை அடிச்சுக்கிற இன்னைக்கு மார்க்கெட்ல யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த போல்ட் அல்டிமா ஏரி ஸ்மார்ட் வாட்சை வச்சு போல்ட் இந்த வட்டம் ஸ்மார்ட் வாட்ச்ல வேற லெவல்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்மார்ட் வாட்சோட ரேஞ்சை பொறுத்தளவு. ஸோ பிரைசிங்கும் அக்ரிஸா எடுத்துட்டு வராங்க. உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸும் புதுசா இருக்கு. ஒவ்வொரு ஸ்மார்ட் வாட்சுக்கும் போட் பிராண்ட்ல ஒவ்வொரு ஸ்மார்ட் வாட்சுமே அப்கிரேட் ஆக ஒவ்வொரு விஷயங்களும் அப்கிரேட் ஆகிட்டு வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் சென்சாரோட அக்யூரேட்டான ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஆல் காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட் அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போல்ட் அல்டிமா ஏரி ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.